இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக நவம்பர் 2 முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கிறது. சார், எஸ்ஐஆர் இஸ் வெரி வெரி கிளீன். எஸ்ஐஆருக்கு ஏற்கனவே நேற்றே ரெடி ஆகிட்டாங்களே. இன்னைக்கு வேற கூட்டம் போயிட்டு இருக்கு. கரெக்ட் சார், இன்னைக்கு வேற கூட்டம் போயிட்டுருக்கு. இன்னைக்கு வர கூட்டத்திற்கு முன்னாலே நேற்று ஒரு கூட்டம் நடத்திட்டாங்களே. திமுகவே நடந்துருச்சு மகாபலிபுரத்தில், எப்படி எஸ்ஐஆரை நாம் கையாளணும்ட்டு. அப்புறமா தேர் இஸ் நோ மீனிங் இன் திஸ் மீட்டிங். இல்லை இருக்கா? இல்லையே. நேற்று எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி கையாள வேண்டும் என்று முதலமைச்சர் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ்ஐஆரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியும். எஸ்ஐஆர் வேண்டும் என்பதும் தெரியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இவ்வளவு எதிர்த்தும் பீகாரில் ஒரே ஒரு எதிர்ப்பு கூட இல்லையே சார். தெர் இஸ் நோ அப்பீல். நீங்கள் எலெக்ஷன் கமிஷனருடைய இது எடுத்து பாருங்கள். தெர் இஸ் நோ அப்பீல். இல்லை சொல்லட்டும், இல்லை நாங்கள் இவ்வளோ செஞ்ச போனோம், எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த ரிஃபார்ம்ஸை, இந்த சீர்திருத்தங்களை வேண்டுமென்றே தடுப்பதற்காக மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பிரச்சனைகளை தூண்டி விடுவது தான் திராவிட மாடல். அதுக்கு மேலே இவருடைய எதிர்ப்பில் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எந்த பழைய ஃபைல்? அதுக்கு முன்னாடி ஆட்சியில் பண்ணன்றாரா? அதுக்கு முந்தின ஆட்சியில் பண்ணாராமா? பழைய ஃபைலை அப்போ அதை வேறு கண்டுபிடிக்கணும். நாம் இப்போ பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லைங்க, இது எங்கள் முந்தைய ஆட்சியில் நாங்கள் செஞ்சதுன்றாரா என்னன்னு தெரியலையே சார். நான் என்ன கேட்குறேன், இந்த 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 குற்றச்சாட்டை கூறியிருப்பது இந்திய நாட்டினுடைய மத்திய அமலாக்கத்துறை ஆதாரங்களோடு 250 பக்கங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. ஒரு நல்ல அரசாங்கம், நல்ல அமைச்சர் என்ன சொல்ல வேண்டும்? ஒன்று, நாங்கள் இதை சரிபார்க்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இதில் இருக்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்லணும். ஆதாரபூர்வமாக மறுங்க. அதை விட்டுட்டு இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பது மலிவான அரசியல் தான். அது தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? ஆனால் அதில் இவர் பழைய தூசி தட்டுறாங்கன்னு சொன்னாக்கா இன்னும் சந்தேகம் வலுக்கிறது. அப்போ ஏற்கனவே வெளிவராத ஊழல்கள் இன்னும் வெளிவருமோ என்கிற அச்சமும் நமக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தோட அடிப்படையே வாக்குரிமை தான், அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லி ஜனநாயகத்துடைய மிக முக்கிய அடிப்படையே வாக்குரிமை தான். அதில் மாற்று கருத்தே நமக்கு இல்லை. அதனால்தான் சொல்கிறோம் இந்த எஸ்ஐஆர் தேவை என்று. ஏனென்றால் எந்த அளவிற்கு வாக்குரிமை தேவையோ அந்த அளவிற்கு போலி வாக்குகள் அகற்றப்பட வேண்டும். தான் போடுகிற வாக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். போலி வாக்குகள், தவறான வாக்குகள் ஒரு உண்மையான வாக்கை தோற்கடிக்க செய்யக்கூடாது. இறந்து போனவர்களின் வாக்குகள், இடம்பெயர்ந்தவர்களின் வாக்குகள், ஊடுருவியவர்களின் வாக்குகள், 2 வாக்குரிமை பெற்றவர்களின் வாக்குகள், இது எல்லாமே அடிப்படை உரிமை என்று சொல்லப்படுகிற ஒரு வாக்குரிமை உள்ளவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு சமமானது. அதனால தான் நாம் இதை மிக தெளிவாக சொல்லியிருப்போம். உதாரணத்திற்கு நான் என்னுடைய பெயர் 2 தொகுதிகளில் இருந்துச்சு. மயிலாப்பூரில் இருந்துச்சு, பிறகு வேளச்சேரியில் வந்துச்சு. ஆனால் நாம் டெலீட் கொடுத்தோம், போகலை. ஆனால் மறுபடியும் தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு நாம் தெளிவாக எழுதி கொடுத்து எனக்கு நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேனோ அந்த வாக்கு சாவடியில் என்னுடைய வாக்கை நான் நிறுத்தி கொண்டேன். இதுதான் நியாயமானது, இப்படித்தான் செய்ய வேண்டும். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? சரி, மத்திய அரசு தேர்தல் மீட்பு நிதிகள் இன்னும் வழங்க முடியும் சார். முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, அதே மாதிரி ராம்சார்னா என்னன்னு தெரியாது, பேரிடர் நிதினா என்னன்னு தெரியாது. சார், மாநில பேரிடர் நிதி,
தேசிய பேரிடர் நிதி, இதையெல்லாம் என்ன, எவ்வளவு இருக்குது, எதற்காக துவக்கப்பட்டது, இது அனைத்துமே தற்காலிகமாக மக்களுடைய வசதிகளை, மக்களுடைய அந்த கஷ்டங்களை போக்குவதற்காக, அதாவது அந்த ஒரு 3-4 நாட்களுக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடை, இதற்காக செய்வது தான் தேசிய பேரிடர் நிவாரண நிதி, மாநில பேரிடர் நிவாரண நிதி. மாநில பேரிடர் நிவாரண நிதியில் கூட 75 விழுக்காடு மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. இப்போது அதை தாண்டி ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அது அந்தந்த துறை சார்ந்து அந்த வருட நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படும். இதுதான் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகமாக மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கப்படுவது தமிழகத்தில். மிக அதிகமாக வழங்கப்படக்கூடிய ஒரு சில மாநிலங்கள், நான் அதிகமான தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வழங்கப்படும் சொல்ல, ஒரு சில, ஏன்னா இப்போ ஒடிசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பாதிப்பு இருக்கும், ஆந்திராவில் அதிக பாதிப்பு இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் அதிக பாதிப்பு இருக்காது. ஏன் என்று சொன்னால் நாம் முன்னேறிய மாநிலம், நம்மக்கிட்ட அந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.